புதுக்கோட்டை திருச்சி சாலையில் மிகுந்த பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. விமானத்தின் ஒரு பகுதி அங்கு கீழே விழுந்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைக்கிறார். ஷேக் அப்துல்லா, என்ன நடந்தது அங்கு? சேலத்தில் இருந்து சிறிய ரக பயிற்சி விமானம் ஒன்று புதுக்கோட்டை வழியாக வானில் பறந்துள்ளது. குறிப்பாக திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில புதுக்கோட்டை அருகே நார்த்தாமலை அருகே உள்ளதா அந்த அம்மாச்சத்திரம் பகுதி. இந்த அம்மாச்சத்திரம் பகுதி வான்வெளியில பயிற்சி விமானம் பறந்திருக்கு. இந்த பயிற்சி விமானத்துல 20 இருந்திருக்காங்க. திடீரென்று அந்த பயிற்சி விமானத்துல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதுனால அந்த விமானத்தை இயக்கி வந்த விமானி துரிதமாக செயல்பட்டு சாதுரியமாக செயல்பட்டு அந்த விமானத்தை எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழ்வதற்குள்ள தரையிறக்கி இருக்காங்க. மேலும் அந்த விமானத்துடைய சிறிய ரக விமானத்துடைய பயிற்சி விமானத்துடைய பாகங்கள் சேதமடைந்ததாக முதற்கட்ட தகவல் கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த விமானி சாதுரியமாக செயல்பட்டு அந்த விமானத்தை தரையிறக்கியதனால பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. அந்த விமானத்துல 20 தான் வந்திருக்காங்க. மேலும் அந்த பகுதியில் திடீரென்று அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகாமையில தான் இந்த விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கு. இதனால அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கானோர் அந்த பகுதியில் குவிந்ததால ஒரு பதட்டமான சூழல் நிலவியது. தற்போது அந்த பகுதிக்கு வந்த காவல்துறையினர் அந்த கூட்டத்தை கட்டுக்குள்ள கொண்டு தற்போது அந்த விமானத்தை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அந்த விமானம் என்ன பாதிப்பு ஏற்பட்டது, எதனால உடனடியாக விமானி தரையிறக்கினாரு அப்படிங்கிறது தெரிய வருங்க. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.